சரி சரி நாட்டுப்புறக்கலை எப்படி கேப்பீங்கன்னு தெரியும். அதான் தஞ்சாவூர்ல இருந்து கூப்பிட்டு வந்துக்கிறேன். பிரமாதமா ஆடும், ஆளு அற்புதமா இருக்கும், அல்லம்பா இருக்கும். எத்தனை கலை கதகளி, குச்சிப்புடி, வேலை, பரதநாட்டியம், எத்தனை ஆட்டங்குது. எத்தனை குச்சி ஆட போறா பாரு, ரொம்ப போறா, ஓடி வாப்போ. வெளியே போனா கைவினா இல்லையா முயறா நான் ஒரு கை விட்டு வரேன். வெளியே போய் வெளியே அத்தை தாண்டி கேக்குற வெளியே போய் கை விட இல்லையா ரெண்டு மயில் வெயில்ல மாட்டிச்சுனா போறோம். சல 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 பட்டாணி சாப்பிட போறோம். போட 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 நீ ஒரு ஆள் போதும். யாரு சிரிட்டாலும் நீ மட்டும் சிரிச்சா போதும். கடுப்பாயிட்டா எங்க அக்கா சிரிக்கி சிரிக்கி கடுப்பாயிட்டா. ஆமா பீலா பீல் வச்சா சரி விடுமா எல்லாம் நேற்று போ அதான் இருக்க மாட்டான் சொல்லிக்கிறாரு. ஆமா ஆமா அவரு ஜாமான் ஜமான் கிரீடம் போட்டு அதாமா கிரீடம் போட்டுனா மன்னரு கிரீடம் போடலாம் இளவரசர். ஆமா அதுக்குதான் முடியாது உடம்பு சரியில்ல சரி பரவாயில்ல இருக்கட்டான். 25 நாட்டு பறக்கல சிறப்பா எல்லாரும் குத்துவாங்க. எப்பவுமே முன்ன குத்த மாட்டா பின்னாத்தான் குத்துவாங்க. எப்படி அதை ஏடாம கலைய பரப்பு உள்ள போறேன்.
முத்துமாரின் முகத்தில மறைக்கிற மனசவா
அம்மாடி உம்மால பிரமாதமானமா உம்மால அரிமாட்டாமா உம்மால யார் மரிக்கலாடா உம்மால நீ கீழி உம்மால மொடபடி அடிப்படா நான் உம்மால அரிமான் ஏய் உம்மால சொல்லாதே ஓ புது மாடல் போலாம் எவனா சண்டை வந்தானோ போற வரலாம் கேக்குது ஏத்தோனே தான் உம்மால ஏய் உம்மால என்ன உம்மால உம்மால எங்க அம்மால இழுத்த இசும்போ பாவன் காத்து குளிர்தான் இசும்போ அவனா ஜாலியா இருக்கான் வா 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 நீ வா ரொம்ப சாரி பேர் சொல்ல சின்ன பேரு அவரு சொக்குது இதுவும் அதே தானா சின்ன தலைவர் 500 ரூபாய் சின்ன தலைவர் 500 ரூபாய் இது உன் பேரு 50 ரூபாய் உன் பேரு 40 ரூபாய் ஆமா இது யாரு எனக்கா அந்த பொண்ணுக்கா ஐயா எங்கப்பா ஐயோ அம்மா பரவாயில்ல விடு நான் வந்து ஐஸ் வைக்கிறேன் ஏய் உம்மால போடி ஏய் போடி வேணா பேசாதடா என்னடா நான் போடி வாடிட்டே ஏய் வந்து ஆன்யா துணியா தூணியா கல்மு காத்து வரட்டா ஐயா பாரு மூஞ்சி காமிக்கறேன் அப்ப மூஞ்சி காட்டா எதை காட்டு போடியா அமைதியா இருப்பா கொட்டிடே கம்னு ஒரு மரியாதை வேணும் உம்மால என்றாரு பெண்ணுக்கு மரியாதை கொடுப்பா மரியாதை கொடுத்தா மரியாதை கொடுமா ஐயோ பாருங்க ஐயா ஏய் அதேனே கோமார சூப்பர் பெண்கள் நாட்டின் கண்களடா பெண்களை மதிக்க கத்துக்கோ கண் இருக்கிறதுனால தான் 1008 கண் நோய் வருது நீ கிளம்பு பாருங்கப்பா நீ அப்பாவா நான் உம்மால வச்சிருந்தாரா உம்மால கத்து பண்ணா நான் ஏன்டா போய் எல்லாரும் வச்சு உனக்கு சப்போர்ட்டா பேசணும் பாரு நான் என்ன ஒரு பாடுறது தப்பா நீ என்ன இன்னைக்கு அப்பா நாளைக்கு சொத்துல பங்காப்பா எந்த தெரியாது எனக்கு சத்தியமா சொத்துக்காக நீ சொத்துக்காகனா வாயில பூச்சிமா சும்மா வாயில பூச்சி விடு மச்சான் என்ன கிடைக்குது சாரிமா நான் ஒண்ணு மறந்துட்டேன் நானு சாரிமா பாய் பாய் சியா டுமாரோ ஏறப்படானா பாரியா ஐயோ அங்க பணம் வச்சிருக்கானா பணம் வச்ச காலமா ஓ மை காட் பணம் காணவில்லை காலம் மாறி போச்சு 2025 பணத்துக்கு கால் முளைத்திருக்கும் அது பாத்ரூம் போய்க்கு வரும் புரியல பணத்துக்கு கால் முளைத்திருக்கும் பாத்ரூம் போய்க்கு வரும் அந்த நோட்ல யாருக்கிட்ட அவர் வராதான்னா எவ்வளவு நாள் தான் அடக்கி நிற்பாரு போயிருப்பாரு வருவாரு ஆனா காந்தி தாத்தா ஒரு நாள் எங்கிட்ட வந்து அழுகுறாரு உங்களாம் சுதந்திரம் வாங்கி தந்தீங்க நீங்க சுதந்திரமா இருக்கும் யாருக்கும் அடிமையா இருக்கக்கூடாது அதுக்குதான் நான் சுதந்திரம் வாங்கி கொடுத்தேன் ஆனா அந்த ரூபாய் நோட்டை என் போட்டா போடணும் என்ன கேட்டேன் ரூபாய் நோட்டை என் போட்டா ஏண்டா போட்டுக்க எனக்கு ஒயின் சாப்பிட போறான்டா எனக்கு அச்சிங்கமா இருக்கிறாரு சரக்கு அடிக்கிறாளாடா நான் சுதந்திரம் வாங்கி கொடுத்து ஒயின் சாப்பிட தின்னீங்க நடக்கண்டா அவனால பரவாயில்ல தெரியாது செய்யறான் ஆனா அந்த பொம்பளைலாம் தூக்கி என்ன இங்க வச்சுக்கிறாங்க எனக்கு அச்சிங்கமா அப்படி தேம்பி அழுகுறாரு காந்தி தாத்தா அது நோட்டே செல்ல கீஞ்சி போச்சு தேம்பி எழுதாரா நோட்டு நஞ்சு சாய் கீஞ்சி சொம்பை யாரு அம்மாதா இல்லைங்க ஆயாதா அதான் நிறைய அடி வாங்கி போய்க்குது ஆமா நம்ம சொம்பு எப்படி இருக்குது
புது சொம்பு வீட்டுல வீட்டுல கிட்டா நான் வந்து போடுறேன். இல்ல அதை எப்பவுமே ஒரு பொருள் அப்படியே யூஸ் பண்ணக்கூடாதுங்க. ஒரு தோசை வாங்குறேன், அப்படியே தோசை விட முடியுமா? அதில் உப்பு போட்டு கொஞ்ச நேரம் ஊற வச்சு அதுக்கப்புறமேட்டு இது பண்ணி தான் தோசை விட முடியும். அது மாதிரி தான் இதுவும். தோசை கல் உப்பு போட்டு எல்லா தோசைகள் ஒன்று தாங்க விடு கிடையாது. அது மாதிரி தான் அந்த சொம்பை கூட நம்ம பக்குவமா இது பண்ணி தான் பண்ணணும். எது பண்ணி போட்டுக்கிட்டு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் கொடுக்கணும். தோசை வாட்டினா முதல்ல சுடும் போது நல்லா தண்ணி அடிச்சு ஊத்திட்டு அப்புறமா ஊற வச்சுட்டு தான் ஊத்துவேன். நீங்களே தண்ணி வச்சுட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க? முடிஞ்சு போச்சா? ஆனா நான் வந்து அப்படியே சுட மாட்டேன். நல்லா தொடப்பத்தில் அடிச்சுட்டு சுடுவேன். போ. ஏய் போடியா பாலை. பாருங்கடா நீயா என்ன நீ யாரா ஒரு அண்ணான்றா ஐயான்றா அப்பான்றா எதனா ஒண்ணா கூப்பிடுறியா நீ? இவர் அடிக்கிறதுல எக்ஸ்போர்ட் தெரியுமா? இவரை பத்தி உனக்கு தெரியாது. உனக்கு போ தெரியும். அது குழந்தை அதுக்கு தெரிஞ்சு என்ன பண்ணும்? அது குழந்தை தான். நேரம் வரப்போ தெரிஞ்சுக்கலாம். சிறுபு சூறு. பின்னாடி பாத்துக்கினே போ. வேற மேல தூக்கி நின்று ரெண்டு பசங்க உக்காந்து வந்துருவானுங்க பழுக்கு. நாளைக்கு ஆச்சரிக்கிட்டு போ. பணங்கை சேர்த்து மாதிரி ரெண்டே சேர்த்து சரி அப்புறம் போ. ஒன்னும் சொல்ல கொஞ்சமா தோணாதான் எப்படி தூக்கி நிற்கிறீங்க? போடியா நாட்டியம் மிக மிக சிறப்பாக முடிந்து விட்டது. மகனை மகிழ்ச்சி தானே? எந்த குறை இல்லையே. வெளிநாட்டு வந்துருக்காங்க. ஆமா ஆமா உனக்கு ஏற்பாடு சாப்பாடுலாம் ரெடி ஆகுது. உணவருக்கு போய் விடு. பிறகு கிடைக்கிறேன். நான் என்ன பண்ணும்? உனக்கு முக்கியமான வேலைனா சொல்லுங்க. எனக்கு இருப்பது ஒரே ஒரு மகன். ஆமா வெளிநாடு சென்றால் பட்ட படிப்பை சீரும் சிறப்பாக முடித்து விட்டார். ஆமா குழந்தை முடிச்சிச்சு. நாட்டிய கலை முடித்து விட்டது. என்னதான் இருந்தாலும் ஒரு தகப்பனாக நான் இருக்கும் பொழுது ஒரு மகனுக்கு செய்ய வேண்டிய ஆமாங்க கடமைகளை செய்து முடிக்க வேண்டும். அவனுக்கு காலகாலத்துக்கு நல்லது ஒரு பெண்ணை பார்க்கணும், கல்யாணம் பண்ணி திருமணத்தை முடிக்கணும். பொண்ணு ரெடி ஆகுதுங்க. எங்க நீ சொன்னா போய் முடிச்சிடலாம். என்ன சொல்ற? ஆமாங்க நாட்டு இளவரசியா கவர்மெண்ட் சம்பளம் வாங்கிக்குதுங்க. ஆமா ஆமாமா கவர்மெண்ட் சம்பளம் வாங்கிக்குது. சரி ஒரு மாதமா 4 ஒரு மாதம் கையில துட்டு. எனக்கு பணத்தை பத்தி என்கிட்ட இல்லாத பணமாடா. ஒண்ணு அழகா இருக்குமா? சூப்பரா இருக்குங்க. அரிமா இருக்கும். என் மகனுக்கு ஏத்த ஜோடியா இருக்குமா? அரிமான ஜோடி பிரமாதமான ஜோடி. எங்க இருக்குது? யாருன்னு கேளு. யாரு? எங்க ஆயா. ஆயாவை திருமணம் செய்கிற அளவுக்கு என் மகன் அவ்வளவு கேவலமா பின்சிங் வாங்கிக்குதுங்க. 3000 ரூபாய். என்ன பண்றாங்க? ஆயாவுக்கு பல்லு கட்ட எதுவுமே பத்து வச்சு பல்லு இல்லாதான் முத்தம் கொடுக்க ஈஸியா இருக்கும். இல்ல பல்லு முட்டும். என் மகனுக்கு நல்ல ஒரு இளவரசியை பார்த்து அவனுக்கு ஏத்த மாதிரி திருமணத்தை முடிக்கணும். சரி அதுக்கு ஜோடி பொறுத்தோம்னா பார்த்தா அப்படி இருக்கணும். ஜோடி அப்பேற்பட்ட பொண்ணை தேடணும். அதுக்கு முன்ன என்ன பண்ணணும்? நேர காலம் எப்படி இருக்குது, என் மகனுடைய ஜாதகம் எப்படி இருக்குது அப்படி கிடைக்கணும் இல்லையா? அரசாங்க ஜோதி இருக்கணும் இல்லையா? அவனை சென்று அனைத்து யோசிக்கிறாய். நம்மால் தானே கூட்டு வரீங்க போங்க.